வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம் தேவாः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्निरञ्जनैश्चक्षुवाक्मनस्तनूभिः यशेमदेवहितं यदायुः स्वस्तेन इन्द्रवृद्धश्रवाः स्वस्तेन पूषा विश्ववेदाः स्वस्तेन साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्तेन बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. நாரத பரிவிராஜக உபநிஷத்தில் இன்னைக்கு 257வது மந்திரத்தை பார்க்க போகிறோம். இதில் 4 அவஸ்தா நம்ம ஏற்கனவே பேசினது. இந்த அவஸ்தாவை இங்கே திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுது. அதை பார்த்துட்டு போகலாம். சரீரம் சமாரோப்பிய தன்மயத்துவம் ததா ஓமிதி. ஓங்காரம்தான் தன்மயமாக இருக்குது. என்ன தன்மயமாக? இந்த சரீரத்தினுடைய 3 சரீரம், ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். 4வது நிலை துரியம். நேற்று துரியத்துக்கு போனால் எத்தனை லாபம்? 7 வரம். சப்த வரம்னு ஞாபகம் வச்சுங்க. சப்த வரம்னே போடுங்க. அதுக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். இது நீங்கள் அனுபூதி ஆகிறதுக்கு முந்தைய நிலை. அது சமாதி கொடுத்த நிலை, உலகை வெல்லும் பேரறிவு கொடுக்கும் நிலை. அந்த மந்திரத்தினுடைய வார்த்தைகள் 7மே உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கக்கூடிய நிலை. அதை நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் கட்டளையே இட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். துரியத்துக்கு போகணும், துரியத்தில் வாழணும், துரியத்தில் வசிக்கணும், துரியனாக ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட அங்கே போகிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு ஓங்காரமும் விசாரமும் தியானமும் தான் கிரியாயோகம்னு பேர். பக்தியும் யோகமும் ஞானமும் சேர்ந்தால் கிரியாயோகம். பக்தி ஆதாரமாக இருக்கணும், அதுதான் ஃபுயல். தியானம் ஒரு வாகனமாக இருக்கணும், அதுதான் ராக்கெட். விசாரம் ஒரு என்ஜினாக இருக்கணும், 3 என்ஜினுடைய ஒரு ராக்கெட். அதில் ஓங்காரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போகிற ஊடுருவி போகக்கூடிய வல்லமை உடையது. ஏன்னா எல்லாம் ஆத்மாவிலேருந்து வெளியில் வந்ததுனால இந்த ஓங்காரம் ஆத்மாவுக்குள்ளே போகிறது ஈஸி. ஓங்காரத்துக்கு பின்னாடியே போகிறதும் ஈஸி. அதான் ஓங்கார தியானம்னு பேர். முதல்ல ஸ்தூலமாக ஜபிக்கணும். அது முடியாத நிலை வரும்போது சூக்ஷ்மமாக ஜபிக்கணும். அதுவும் முடியாமல் ஒடுங்குற நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய ஓங்கார சப்தத்தை கேட்க முயற்சி பண்ணணும். அந்த ஓங்கார சப்தத்தை உற்று கவனிக்கணும். அந்த ஓங்கார சப்தத்திலேயே பயணிக்கணும் கண்ணை மூடி. இதுதான் ஓங்கார தியானம்னு பேர். நாதம் நாத அந்தமாகிற இடம்தான் துரியம். இந்த துரியம்தான் 4வது நிலை. அப்போ இந்த 3 உடம்பு, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பாக இருக்கிறதும் அதான். அந்த சரீரம் தாண்டி ஆத்மாவாக இருக்கிறதும் அதான். இப்போ எப்படி ஆத்மா தான் எல்லாமா இருக்குது. இப்போ நம்ம கனவு பார்க்குறோம். கனவில் எத்தனை காட்சிகள் இருக்கோ, எத்தனை கேரக்டர் இருக்காங்களோ, எத்தனை இடம் இருக்கோ, எத்தனை பொருட்கள் இருக்கோ, எல்லாம் நாம தானே தயாரித்தோம். உபாதான் காரக்கு நிமித்த காரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்டலெக்சுவல் காஸ், அதாவது உங்களுடைய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான அறிவு, செயல், மெட்டீரியல்
மூணுமே ஒரு ஆளாக இருக்கும். ஒரு ஒரு சிலந்தி மாதிரி, ஸ்பைடர் மாதிரி. அது மாதிரி பரம்பொருளானவங்க நிலையாகவும் அலையாகவும் நுரையாகவும் இருக்கிறாங்க. நிலையாக ஒன்று இருக்குது, அசையாமல் இருக்குது. அந்த நிலையை தொடுறது தான் துரியம். அதுதான் துரிய நிலை. அங்கே தான் நீங்கள் அந்த நிலையை தொட்டால் போதும். அப்புறமா அங்கே வசிக்கிறதும் ஒரு முறை தொட்டுட்டா அப்புறம் அங்கேருந்து கீழே இறங்க மாட்டோம். அங்கே நடத்துகிற சங்கல்பங்கள் தான் ஈஸ்வர சங்கல்பம் ஆகுது. அங்கே தான் போகம் பண்ணுங்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட்டு விருத்தியானது இல்லாமல் போகுது. அப்போ அந்த விருத்தி இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே ஏற முடியாது. அந்த விருத்தி வராத இடத்துக்கு போகிறது தான் துரியம். அதனால் சர்வ அபிலாஷ விகத்தக. அப்புறம் சர்வ சிந்தா. ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க, ஒரு மோகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலையும் இல்லாமல் செய்யுது. இதெல்லாம் ஆத்ம பிரசாதம். நீங்கள் மேலே ஏறுறதுனால, தியானத்தில் உக்காறதுனால, குரு பேச்சை நம்பி இந்த விசாரத்தில் ஈடுபடுறதுனால உங்களை உட்கார வச்சு உங்களை கை தூக்கி விடுவதற்காக இந்த வரத்தை கொடுக்குது. 2வது வரம் இது. சப்த வரம்னே சொல்லலாம். சப்த ஸ்வரம்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதாந்தத்தில் சப்த வரம் ஆத்மா கொடுக்குது. அது கொடுத்தா தான் நாம் ஜெயிக்க முடியும். எல்லாமே அதுதான் செய்யுது. இன்றைக்கி ஒரு ரைட்டப் போட்டு அதில் சிட்டுக்குருவி தபம்னு போட்டிருக்கேன். சிட்டுக்குருவி தபம்னா என்ன வந்து கேட்கலான்னு நினச்சிங்களா? பரவாயில்ல, நீங்கள் ஒருத்தங்களா, நீங்கள் யாருக்கும் சிட்டுக்குருவி கதை என்ன தெரியாதா? வேதாந்தத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கதை. என்னென்னா ஒரு 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 சிட்டுக்குருவி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கூடு கட்டி வசிக்குது. அதுவும் அதனுடைய விசேஷம். இப்போ அது முட்டையிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கணவன் குருவி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஞாபகப்படுத்தினா தெரியும்பீங்க. கணவன் குருவி என்ன பண்ணும்? இறை தேட போகும்போது இந்த கடலானது இந்த அலையை அடித்து இந்த மரத்தை விழ வச்சிரும். அந்த மரத்தில் உள்ள கூடு சிதைஞ்சு அதில் இருக்கிற முட்டைகளெல்லாம் உள்வாங்கிடும். அந்த பெரிய கணவன் குருவி வந்த பிற்பாடு இது மாதிரி முட்டையெல்லாம் போயிடுச்சு, யார் எடுத்துகிட்டு போனாலாம்? இந்த சமுத்திரராஜன் தான் எடுத்துகிட்டு போனான். அப்படியா? அவன்கிட்ட ஒரு தண்ணி இல்லாமல் நான் பண்ணிடுறான் பாரு, வாங்க நீ கரையில் உட்கார, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு புல்லை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் நினச்சி பொண்ணு வந்து ஒரு ட்ராப்பை கரையில் போடுறது, திரும்ப தண்ணியில் போய் நினைக்கிறது, ஒரு ட்ராப்பை கரையில் போடுறது. இது அது என்ன நினைக்குது? எப்படியாவது அதோடைய நோக்கம் மட்டும்தான் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் இந்த கடலை நான் போய் கேட்குறேன், அது கொடுக்க மாட்டுது முட்டையை திருப்பி, அதனால் இந்த கடலையே நான் இல்லாமல் பண்ணுறேன் பார், அதுக்கான முயற்சி பண்ணுறேன் பாருன்னு ஒரு புல்லை போய் எடுத்துன்னு வந்து அதில் நினச்சி அதில் ஒரு ட்ராப் எடுத்து கரையில் போடுது. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இதுதான் மனிதனுடைய எத்தனம். 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி சிஷ்யர்களை சப்ஸ்கிரைபர் இதில் சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே வேதாந்த ஞானம் பரவணும் அப்படின்னு நினச்சோம். நம்ம செய்கிறது அந்த சிட்டுக்குருவி தபஸ் தான் அது. ஏன்னா நீங்கள் வந்து உடம்பால், நீங்கள் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, உடம்பால் ஒரு 50 கிலோ தூக்கலாம், மனசால் வைராக்கியத்தினால பயிற்சி முயற்சினால் ஒரு 500 கிலோ தூக்கலாம். ஆனால் ஆத்ம பலத்தினால 5 லட்சம் கிலோவை கூட தூக்கலாம். முதல்ல ஒரு கால் எடுத்து வச்சு அந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் நினச்சி கொண்டு கரையில் போடுறதுல அதோடைய வைராக்கியம், அதனுடைய தபஸை பார்த்து பரம்பொருள் என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒரு ரிஷியை அனுப்புகிறாங்க. ஒரு முறை நாரதர் வர்றாரு, ஒரு முறை அகஸ்தியர் வர்றார். அகஸ்தியர் வந்து பார்த்துட்டு, இந்த குருவினுடைய முயற்சியை நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடல்லேருந்து அது தேடிய அந்த முட்டைகளை திரும்ப சமுத்திரராஜன்ட்டேருந்து வாங்கி கொடுக்குறார். அந்த கடலை வற்ற செய்கிறார். ஒரு நிமிஷம் வற்ற செய்து எங்கே முட்டை இருக்கோ. அதே தான் நம்ம கதையும். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் அடிக்கடி எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய தேடுதலை
ஒரு சங்கல்பமாக முதல்ல பண்ணணும். அது இறைவனுடைய கவனத்தை இழுக்கிறது. அப்புறம் தொடர்ந்து ஒரு டெய்லி ஒரு கல்லை தூக்கி போடணும் அந்த தடாகத்தில். அவருடைய இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய கருத்தை டெய்லி பதிவு செய்யணும். அதுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செய்யணுன்னு தான் டெய்லி ஒரு ஆடியோ போட்டோம். இப்போ இந்த ஆடியோ போடுறது, வேல் பூஜை பண்ணுறது, கிரிவலம் பண்ணுறது, ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாகவோ பெரிய முயற்சியாகவும் பயிற்சியாகவும் அடியன் ஒரு நாளும் நினச்சதில்லை. கொஞ்ச நாள் பழகணும், அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. அது புரிஞ்சுக்குங்க. லைஃப் ஸ்டைலாக போகிறது ஈஸியாக, இல்லை நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், கடினமாக கிளாஸுக்கு வரதே பெரிய சாதனையாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேண்ணா. இல்லையே, நம்ம செய்கிற வேலைகள் எதுவும் சாதாரண வேலையும் இல்லையே. அதையே லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டோம். கடினமான விஷயங்களே செய்து பழகிறதுனால கடினங்கிறது ஈஸியாக போயிடுது. புரியுதா சொல்கிறது? அதனால் எது தொட்டாலும் தொடங்குது. இப்போ இந்த 7 விஷயங்கள் என்னோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்த வரம் சொல்லுது இந்த வேதம். இது சொல்கிற நிலைகளை நம்ம கடந்து தான் இதை பேசுகிறேன். இதெல்லாம் அடியேன் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வரமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல என்னது? அபிலாஷ சர்வ அபிலாஷ விகத்தக, சர்வச்சிந்தா சமுத்தித்தக, அப்புறம் சுப்ரசாந்தக. பிரச்சனை எது நடந்தாலும் முடிவுகளை ரொம்ப அமைதியாக எடுப்போம், டக்கு டக்குன்னு எடுப்போம். உள்ள ஒரு எரிமலை குமுறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வெளியில் பரபரப்போ பதட்டமோ குழப்பமோ இருக்காது. உள்ளே இருக்கிற எரிமலை எப்பயுமே அது கணிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் சாந்தப்படுத்த முடியாது. அது தன்னுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கேன். இத்தனை நாள் நடக்காமல் இருக்கு, இப்போ நடக்க ஆரம்பித்தோன்னே அது கொஞ்சம் வெளிப்படுது. இன்னும் விஸ்வரூபம் எடுக்கணும். இல்லைன்னா அடியே நீங்கள் வந்ததுக்கு அர்த்தமே இல்லை. சென்னைக்கு வந்து அர்த்தம் இல்லை, இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லை. அதனால் எப்போதும் போல் யதார்த்தமாக இருந்தாலும் அந்த எரிமலை உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பை அதுக்கான பிராணசக்தி அடியன் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு. இது ஆரம்பம் தான், இது ட்ரையல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்குன்னு ஒரு கனவு கற்பனை இருக்கணுமா வேண்டாமா? அதையெல்லாம் மறந்து தான் இந்த திருப்பணிகள்லாம் செஞ்சு இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு வருவோன்னு நினச்சி தான் அதுக்கான தபஸ் இது அவசியம் தேவை அப்படின்னு ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்து தான் நம்மளை வழி நடத்தினார். ஆத்ம பலத்தால் தான் நம்ம நினைக்கிறது செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 3வது நிலை சுப்ரசாந்த நிலை. அதனால் எப்படி என்ன டக்குன்னு ஏதாவது பெருசாக கோப்படுவார், ஒன்றுமே கோப்படாமல் இருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன கோபப்படுறதுக்கு இருக்குது? அறிவு வேலை செய்கிறப்ப கோபம் இருக்காதுங்க. அறிவு இருந்தால் கோபம் இருக்காது. தீவிரமான பிரச்சனைகளை தீவிரமானதான் அறிவு வேலை செய்யணுமே தவிர உட்காந்து அழுவுறதும் பதட்டப்படுறதும் குட்டிக்காட்டம் போடுறதும் வேலைக்காக. அது சுப்ரசாந்தகங்கிற நிலை. அடுத்தது சமாதிர் சுக்ர ஜோதிகி. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டானது நல்லா வெளிச்சத்தை காமிக்கும். நீ எப்படி போகணும் இதெல்லாம் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிந்திக்கிறதில்ல, அனலைஸ் பண்ணுறது கிடையாது, கன்க்ளூஷன் எடுத்து இதெல்லாம் இது நமக்குள்ளே நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை மந்திரம் சொல்லும் போது நம்ம சிந்திக்கிறோம். நம்ம லைஃபோட அப்ளை பண்ணி பார்த்தா எல்லா நிலைகள்லையும் எனக்கு இது நடந்திருக்கு. கடந்த 30-40 வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது, நடக்க தான் போகுது இன்னமும். அப்போ தெளிவு பிறக்குது. உள்ள வெளிச்சம் இருந்தால் தானே தெளிவு இருக்கும். உள்ள வெளிச்சம் இல்லைன்னா அங்கேயே நின்று போய்டும், இல்லை விட்டுட்டு இப்போ எல்லோரும் விட்டுட்டு ஓடுறது இந்த நிலைகளில் தான் விட்டுட்டு ஓடுறது. அதுக்கடுத்தது சமாதி நிலை. அதுதான் பேரறிவு பிறக்கும் நிலை. அதீத 0 நிலைக்கு கீழே, 0க்கு கீழே மைனஸில் போகுது. அந்த நிலையில் பேரறிவு, நுட்பமான அறிவு, துல்லியமான அறிவு, வெற்றி அடையக்கூடிய அறிவு கிடைக்கிறது. அமைதியும் அறிவும் கிடைக்கிற இடம்தான் சமாதிர். அடுத்தது ஆச்சலை. அப்போ தான் நம்ம உறுதியாக நிற்கிறோம். தொட்டது தொடங்குது. யார் வந்தாலும் வராட்டினாலும், மழை பெஞ்சாலும், இடி இடித்தாலும், வெயில் அடித்தாலும், தடைகள் வந்தாலும் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோம்? நித்திய கிரிவலம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், வேத விசாரம், எப்படியாவது ஒரு ஆடியோ டெய்லி போடுறோம். ஏன் எனக்கு மட்டும் அந்த தடையெல்லாம் வரல? தடை வரலையா?
எல்லாம் வரும் நிற்கும் போகும். நம்ம எதையும் மதிக்கிறது இல்லை. பல முறை சொல்லியிருக்கோம். நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த 7 நிலைகளை நீங்கள் அடையிறதுக்கு துரியத்துக்கு போகணும். அச்சலான்னு வந்துச்சா அப்புறம் அபயா. எதுக்கும் பயப்படுறதில்ல. என்னத்தை எடுத்துன்னு வந்தோம், என்னத்தை எடுத்துன்னு போகிறோம், நஷ்டமாயிடுதுன்னு சொல்கிறதுக்கு யார் அது குறுக்க வந்துடுவாங்க சொல்கிறது. பெரிய சீரியஸான ரிஸ்க் எடுக்கிறோம். அப்படியே ஒரு 5000 கிலோமீட்டர் மேலே இருந்து வேலை செய்கிறோம். நம்ம கீழே விழுந்தா பஸ்மமாயிடுவோம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாளைக்கு போகிற நீ இன்றைக்கி போய் தொலையன், என்ன இப்போ கெட்டு போகுது. எப்படி இருந்தாலும் இங்கே 1000 வருஷமாக இருக்க போகிற. போஸ்டர் எத்தனை ஓட்டுறான், அதுக்குள்ளே எதாவது நல்லது பண்ணுறான்னா கேட்க மாட்டேங்கிறியா. தபஸா? என்ன தபஸ்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காத வார்த்தை தபஸுங்கிறான். இது எப்போ கிடைக்குதுன்னா துரியத்துக்கு போனால் கிடைக்குது. துரியத்துக்கு எது அழைச்சிட்டு போனால் விசாரம் அழைச்சிட்டு போகுது. நுட்பமாக நம்ம சிந்திக்கும் போது, நுட்பமான விசாரத்தை பண்ணும்போது, ஏகாந்தமாக உட்காந்துருக்கும்போது, ஓங்காரம் ஜபிக்கும்போது, தியானம் பண்ணும்போது இது அழைச்சிட்டு போகுது. ஒன்றையும் 1 மணி நேரம் ஏகாந்தமாக ஒரு ஆடியோ போட்டுட்டு அதை ஒத்து கவனிப்பானே. இதில் என்ன கெட்டு போகுது? நேரம் இல்லைங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. ஒருத்தவனாவது நேரம் இல்லைன்னு சாப்பிட்டு 6 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறானே நேரம் இல்லை, குளிக்கலன்னு, ட்ரெஸ்ஸை மாற்றலைன்னு சொல்கிறானா நேரம் இல்லைன்னு. வெரியாரிட்டி கொடுக்கல. அதனுடைய அறிவு இல்லை. அதனுடைய இந்த பலனை அவனுக்கு தெரியலை. நம்ம அந்த நிலையை தொட்டால் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நான் சாதிக்க போகிறேன், நான் 1000 கோடியை சம்பாதிக்க போகிறேன்னு எப்படி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? எதில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிறீங்க? மண்டையை உடச்சிக்கிறீங்க. தப்பாக பிளான் பண்ணுறீங்க. அதனால் இது ஒரு நிலை, இது ஒரு ஸ்டேட்டஸ், இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அது துரியங்கிற ஒரு பாயிண்ட் 7 வரத்தை கொடுக்குது. அது ஒன்று போதுமே. அப்போ நீ வேலை எப்படி செய்வ? அமைதியாக, ஆனந்தமாக, அறிவோட மகிழ்ச்சியாக செய்வேன். ஒரு நிலையை கடக்கிற வரைக்கும் தாங்க எல்லா போராட்டமும். இப்போ ஒரு பிரான்ச் வைக்கும்போது தான் அவனுக்கு எல்லா போராட்டமும். ஒரு பிரான்ச்சு 10 பிரான்ச் ஆகட்டும், 100 பிரான்ச் ஆகட்டும், 1000 பிரான்ச், ஒரே ஃபார்முலா தான். பண்ணுறாங்களா இல்லையா? ஒரு ஆள் 10 பேரை இணைச்சி வேலை செய்கிறான், அப்புறம் 100 பேரை இணைச்சி வேலை செய்கிறான், அப்புறம் 1000 பேரை இணைச்சி வேலை செய்கிறான், அப்புறம் 10,000 பேரை, அப்புறம் 1,00,000. இப்படி தானே அவன் டெவலப் ஆகிறான். அப்போ ஒரு ஆளுடைய 8 மணி நேரம், 1,00,000 பேருடைய 8 மணி நேரம் என்னவாயிடுது? இப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தவன் 1000 ரூபா சம்பாதிச்சானா 8 மணி நேரத்தில் 1,00,000 பேர் 2000 ரூபா சம்பாதிக்கிற 1000 ரூபா இவனுக்கு வந்துடுது. புரியுதா இல்லையா? இதுதான் விரிவாக்கம். இதுதான் பரந்த நிலை. இதுதான் விஸ்வரூப நிலை. அது எங்கே? துரியத்தில் நின்று அந்த வேலையை செய்கிறாங்க. துரியத்தில் நின்று எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக நடக்குது. புருவமத்திக்கும் சகசிராரத்துக்கும் தான் பயணம். கீழே இறங்கிறதில்ல. மனித நிலைக்கோ மிருக நிலைக்கோ இறங்கிறதில்ல. இறங்கினாலும் அந்த மிருக நிலையை போக்குறதுக்காக இறங்கிட்டு சடனாக ஏறிடுறது, மேலே ஏறிடுறது. வந்த வேலையை முடிச்சுட்டு உடனே ஏறுறோம்ல, அதுபோல் ஒரு தபஸ் பண்ணணும். அந்த நிலையை சொன்னிச்சு இல்லையா? அந்த ஓங்காரம் தான் உடம்பாகவும் இருக்குது, உயிராகவும் இருக்குது. அதை சொல்லி திரிசரீரே தம் ஆத்மானம் பரபிரம்மம் வினிச்சித்தே. நல்லா புரிஞ்சுக்கோ. ஓங்காரம்தான் உடம்பு, ஓங்காரம்தான் அந்த உயிர். பரபிரம்மம் வினிச்சித்து, உறுதிப்படுத்திக்க. நம்புறதில்லை, அறிவையும் சேர்த்து உறுதிப்படுத்துறது, பக்தியோட ஞானத்தையும் சேர்த்து உறுதிப்படுத்துறது. அதுதான் வினிச்சித்து. பரபிரம்மம் அனுசந்தையாத். பிரம்மத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா விஸ்வாதீனாம், விஸ்வன், தைஜசன், பிராக்யன் 3 நிலை. அதே மாதிரி பிரம்மா, ஹிரண்ய கர்ப்பக, ஈசன் அப்படின்னு 3 நிலை. அதாவது விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈசன், ஈஸ்வரன் பார்த்தோமா. அதுதான் விஸ்வாதீனாம் கிரமாத், வரிசையாக ஸ்தூல, அப்புறம் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு அப்படின்னு. ஸ்தூலத்வாத், ஸ்தூல புக்துவாத், ஸ்தூல உடம்பு, ஸ்தூல லோகமும் அதை அனுபவிக்கிறவனும் யார்? விஸ்வன்.
சூக்ஷ்ம உடம்பு சூக்ஷ்ம லோகம் தைஜசன், காரண உடம்பு காரண லோகம் பிராக்யன். அது மாதிரி சூக்ஷ்மவாத் சூக்ஷ்ம புக்கு பரம். இப்படி ஒரே பொருள் தான். எது? நான்காவது நிலையில் இருக்கிற துரியன்தான் ஈஸ்வரனாகவும் ஹிரண்ய கர்ப்பாகவும் விராட்டாகவும் வேலை செய்கிறாங்க. ஐக்கியத்வாத் ரெண்டு பேர் இணைந்தும் ஆனந்த போகாத் ஆனந்தத்தை துய்ப்பதாலும் ஸோ அயம் ஆத்மா சதுர்விதக சதுஷ்பாதக நான்காவது நிலையில் இருக்கிற இந்த ஆத்மா 4 பாதங்களை 4 நிலைகளை உடையது. 4வது நிலை தான் துரியம். சதுஷ்பாதக அவஸ்தாவில் சொன்னால் ஜாகிரத்து சொப்பன சுசுப்தி துரியம். இந்த துரியம் அதில் மட்டும் மாறலை. துரியம் எப்பயுமே மாறுறதில்லை பாருங்கள். ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் ஜாகிரத சொப்ன சுசுப்தி. அச்சா அப்படி ஆமாம், தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் அதுதான் இருக்குது. அப்படி இந்த 3 நிலைகளில் விஸ்வனாக இருக்கும்போது உலகத்தோட தொடர்பும், தைஜசனாக இருக்கும்போது கனவு உலகத்துலேயும் புத்தியிலையும், காரணத்தில் இருக்கும்போது உறக்க நிலையிலையும், அதுதான் ஜாகிரத சொப்ன சுசுப்தி ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். இன்னொரு இது என்ன பார்த்தோமே, இதெல்லாம் என்னது? ஸ்தூல பிரக்ஞம் ஹி விஸ்வபுக்கு. விஸ்வத்தை அணைச்சா அவன் விஸ்வன், ஸ்தூலமாக இருக்கிறத அவன் அனுபவிக்கிறான். ஏகான் விம்சதி. இப்படி அடுத்தது ஏகோன் விம்சதி 19 தத்துவங்களுடைய 19 முகம். ஏகோன் விம்சதி முகக சாஷ்டாங்க 8 அங்கங்களும் சர்வக எங்குமாய் பிரபும் ஈசனாய் தலைவனாய் ஸ்தூல புக்கு ஸ்தூலன் இந்த விஸ்வன் இந்த விராட்டு இருக்கிறான். சதுராத்மா அத்த விஸ்வானர். அதனால் அவனை விஸ்வன் விஸ்வானரன்னு பேர். விஸ்வன்கிறது தனி வியஷ்டி தனிப்பட்ட மனிதன். விஸ்வானரோ விராட்டு புமான் அப்படின்னு அதை சொல்கிறோம். அடுத்தது விஸ்வஜித். இவன் தான் விஸ்வஜித். முதல் நிலையில் பிரதம பாதக. முதல் நிலையில் விஸ்வஜித்தாக இருக்கக்கூடியவன் பிரதம பாதக. ஸ்வப்ன ஸ்தானுகத பிரபுகோ சூக்ஷ்ம பிரஜக. அப்புறம் சொப்பனத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் ஹிரண்ய கர்ப்பன். அவனை பிரபுகுன்னு சொல்லலாம். சூக்ஷ்ம பிரஜன் சூக்ஷ்மத்தில் இருக்கிறவன், சூக்ஷ்மத்தை அறியக்கூடியவன், அந்த அறிவுடையவனை தைஜசனை. ஸ்வத்தோ அஷ்டாங்க. அவனுக்கு 8 அங்கங்கள் இருக்குது. என்ன 8 அங்கங்கள்? இந்த பூகு புவகங்கிற 8 லோகத்தை சொல்லுது. பூகு புவக இதெல்லாம் கற்பனையில் பார்க்குறது, சூக்ஷ்மத்தில் இருக்கிறத நான் பார்க்க முடியாது. அதனால் அந்த 8 அங்கங்களையும் சொல்லுது. ஏகோ இந்த 4லேயும் ஒருத்தன் தான் இருக்கிறான். எல்லாத்துக்கும் 4 பேர் இருக்கான். விஸ்வனில் 4 பேர் இருக்கான். 4 லோகம் இருக்குது. தைஜசன 4, அதே மாதிரி காரணத்தில் 4. ஏகோ நான் அந்நிய பரம தப பரம் தப. அடுத்தது சூக்ஷ்ம புக்கை பற்றி பேசணும்னா சதுராத்மாத்து தைஜசோ பேர் பூதராட்யம் பூதராட்யம் ஸ்தூல அந்தர்த்வதீய பாத உச்சத்தை. இந்த தைஜசனை பூதராட்யம் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கக்கூடிய இவனை ஸ்தூல அந்தர்த்வதீய இவனுக்கு ரெண்டாவது பாதம்னு, இந்த ஸ்தூல உடம்புக்கு 2வது பாதம்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது உறக்கம். காமியத்தே யாவத்து எத்திர சுப்தோ ந. எங்கே சுப்தோ உறக்கத்தில் அவன் எந்த ஒரு ஆசையும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் ஆசைப்படுவதில்லை. ஆசையும் இல்லை, வேலையும் இல்லை, ஆசையும் இல்லை. காமயத்தே யாவது எத்திர சுப்தோ ந கஞ்சன ஸ்வப்பன பஷ்யத்தி. கனவும் காண்பதில்லை, ஆசைப்படுறதும் இல்லை, செயல்படுறதும் இல்லை, கனவும் காண்பதில்லை. நைவாத்திர தத் சுசுப்தம் ஸ்புடம். 3வது நிலை உயிர் இருக்கும் நிலை. அது சுற்றி இருட்டு இருக்கும் நிலை. அங்கே வசிக்கிறப்போ தூக்கத்தில் நன்றாக தூங்கினேன்,
ஒன்றும் அறியவில்லை. நன்றாக தூங்கினேன் அப்படிங்கிறது சித்தம், ஒன்றும் அறியவில்லை. அங்கே வந்து மனம் அறிவு எதுவும் கிடையாது, சித்தம் ஒண்டி தான் இருக்குது. அதனால் தத் சுப்தம் அப்படி ஸ்புடம் என்று உறுதி செய்து கொள்வாயாக. ஏகே பூதக சுசுப்தஸ்தக, அங்கேயே இருக்கிறது ஒருத்தன் தான். அவன் பேர் பிரஜான கனவான் சுகி. அவன் பேர் பிராக்யன், சுகமாக இருக்கிறவன். நித்திய ஆனந்தமயோ உயிர், நித்திய ஆனந்தமயோ ஆப்யாத்மா சர்வ ஜீவனந்தர, எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்குது இந்த ஆத்மா. சிதக இருக்கிறது, காரண உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமி. ஈசன் அல்லது அந்தர்யாமி தானே சொல்லுவோம், அது அந்தர்யாமின்னு சொல்லுது. அடுத்தது தத்தா ஆனந்த புக். இவன் ஆனந்த புக்கு, ஆனந்தத்தை சுவைக்கிறான் தூக்கத்தில். யாருக்கு தூக்கம் பிடிக்காது? சரி, தூக்கம் பிடிக்குது, அவங்கள தொடர்ந்து தூங்க வைக்குதா? சார்ஜ் ஆனோடனே கழட்டி விட்டுருது, சார்ஜ் ஆகாட்டினாலும் கழட்டி விட்டுரும். சார்ஜ் பண்ணாமலே வேலை வாங்கணும் வச்சு செய்ய வச்சுங்க. கிரகங்கள் தூங்க விடாது. ஏதாவது ஒரு கிரகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி கேட்டுக்கிட்டே நின்றுட்டு கதவை தட்டி 12:30 இன்றைக்கி யார் பொட்டு வச்சா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின்னு ஒரே டிஸ்டர்பன்ஸு. எனக்கு நான் இதை எழுதுறதா இந்த ஜந்துவை பார்க்குறதான்னு. மணியை பார்த்தா 12:30. சரி, 1:30 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அபியானந்த புக், ஆனந்த புக், ஆனந்தத்தை அனுபவிப்பவன். சேத்தோமுக உணர்வு நிலையில் இருப்பவன், அறிவு நிலையில் இருப்பான். அதான் சித்து, அறிவு நிலையில் இருப்பவன். சர்வகதோ எங்கும் செல்பவன், அதாவது எங்குமாய் இருப்பவன். எங்கே போனாலும் அவன் அங்கே இருப்பான். நான் வேகமாக ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்படின்லாம் அங்கே இருப்பான். அவங்கள தான் ஓடுறோம், அந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம ஓடுறோம். சதுராத்மேஸ்வரக, சதுராத்மேஸ்வரக நான்காவது நிலையில் இந்த பிராக்யன் ஆனந்தமான அவனுக்கு வந்து சமஷ்டியாக பார்த்தோம்னா ஈஸ்வரக, எஸ்டியாக பார்த்தோம்னா பிராக்யன். திருத்திய பாத மூன்றாவது நிலை. இவனுக்கும் 4 நிலை இருக்குது. ஏச சர்வேஸ்வரச்ச ஏச சர்வஜக, இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஆத்மாவை பற்றி இந்த உபநிஷத்துலேயும் சொல்லுது பாருங்கள். ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு ஏச சர்வஜ சர்வசித்தக சர்வேஸ்வரக. அப்படிப்பட்ட பரம்பொருளை உள்ளே வச்சுக்கிட்டு அதை நம்ம செய்து பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஈசன் இந்த வேதத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்து தான் ஆகணும். குரு நம்பி தானே போகிறாங்க, அவங்க தோற்று போயிட்டாங்களா? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுங்கள், செய்து காட்டுறேன். இதெல்லாம் செய்து பார்க்கணும் ஒரு எண்ணம் வர வேண்டாமா நமக்கு? அது பொய் சொல்லலை, அது சத்தியம்தான் சொல்லுது. அது சொல்லும் போது நம்ம உள் மனசு நல்லா ஆழ்ந்து உள் வாங்குது. அது அப்போ ஏன் செய்து பார்க்கக்கூடாது? அதுக்கு தான் நேரமே இல்லை. நாங்கள் போனேன், கடைக்கு போனேன், இங்கே போனேன், அப்புறமா மழை பெஞ்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, கிரிக்கெட் விளையாட போனேன், உடம்பு சரியில்லை, காலை வலிக்குது, முட்டையை வலிக்குது. நல்லா இருக்கும்போது எங்கேயாவது போய்டுறது. நம்மக்கிட்ட 2-3 கேஸ் இருக்குது. நல்லா இருக்கும்போது எங்கேயாவது போய்டுறது, உடம்பு சரியில்லைனா வேல் பூஜைக்கு வருது, வந்து விபூதி போட்டு விடுங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? விபூதி போகிறதே நிறுத்த போகிறேன். என்னாச்சு? ஏகேன் விம்சதி முக. இது இப்போ என்னாச்சு? இந்த ஏச சர்வேஸ்வ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்னை உழுக்குதுங்க. உங்களை ஒரு அசைக்கும். நீங்கள் இந்த வார்த்தையை நகர முடியாது. இந்த வார்த்தையை என்னால் நகர்த்தவே முடியாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ, ஒரு சர்வேஸ்வரன் உள்ளே இருக்கா, அது நீ தான்னு சொல்லுது. அது எப்படி அது சொல்லுது? அதை நம்ம செய்து பார்க்க வேண்டாமா? இந்த துரியத்தை தொட்டால் 7 வாரம் கொடுக்குதே ஆத்ம பிரசாதம். அது பாருங்கள், நமக்கு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையும் கொடுக்காது. சொல்லும் போது யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இப்போ 10,000 கிரிவலம் பண்ணுறேன், 10,000 ஆடியோ போடுறேன், 10,000 வேல் பூஜை பண்ணுறேன் சொன்னோம்னா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? வேல் பூஜை 3000 தாண்டிட்டோம்.
சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? சும்மா பொய் சொல்கிறோம், வடை சொல்கிறோமா வாயில்? ஒரு நாளைக்கு வரீங்க, 9 நாளைக்கு வர்றதில்லை ஜி. நீங்கள் கிளாஸே வந்து வீக்லி ஒன்ஸ் வைக்கிறீங்க, மந்த்லி ட்வைஸ் வைக்கிறீங்க, அப்படியா நடந்துகிட்ருக்கீங்க? ஏன் எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஏதாவது கட்டாயம் இருக்குது, அது முதல்ல சொல்லுங்கள். ஏதாவது ஜி நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு ஜீவனாம்சமே கிடையாது, அப்படி எதுவும் இருக்கா இல்லையா? எப்படி செய்ய முடியுது? அதுதான் இந்த துரியத்தில் போன நிலை. துரியத்தில் போனதுனால பிரசாந்தமாக இந்த போகங்களை கடந்து, நல்லா புரிஞ்சுங்க, போகங்களை கடந்து கவலைகளை கடந்து அமைதியாக வெளிச்சத்தோட சமாதி புத்தியோட, சமாதிங்கிறது இந்த இடத்துல ஞானத்தை சொல்கிறேன், புரியுதா? சமாதினா பிரம்மம்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்வரூபம் தான் சமாதி, ஞானமும் உன்னுடைய ஸ்வரூபம் தான் ஞானம். இப்போ சேத்தோமுக்குன்னு சொல்லுதில்ல, சேத்தோமுக்குன்னா உணர்வு நிலை, அறிவு நிலை, அதுதான் அறியுது, அதுதான் எல்லாவற்றையும் அறியுது. அதை யாரும் அறிய முடியாதுன்னா ஏன் தான் அதுதான் அறியுது. சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஆப்ஜெக்டே இல்லை. அது ஆப்ஜெக்ட் இருக்கிறதெல்லாம் அறியறது, அதுதான் அறியறது, அதனால மட்டும்தான் முடியும். அது நம்மளை வச்சு அறியுது, புரியுதா? நம்மை வைத்து, நம்ம காதுகளை வைத்து அது அறியுது. நம்ம எல்லாரும் அதனுடைய கருவிகள் தான். அச்சலக நான் உறுதியாக அப்படி நிற்கிறோம், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இது ஈஸியாக நடக்குது. அதான் சொன்னேன், நான் லைஃப் ஸ்டைலாக மாற்றியாச்சுன்னு. முதல்ல எந்த ஒரு காரியத்தையும் ஏதோ ஒரு சொல்லுவாங்க இதில் சைக்காலஜியில், 21 நாள் நீ பண்ணிட்டீங்கன்னா அது ஹேபிட்டாக ஆகிடும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 21 நாளுக்கு 25 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி வரல. அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாம் சுவாமி ஏற்கனவே கொடுத்து தான் உள்ளே கூப்பிட்டாருன்னு. எல்லாருக்கும் வந்து வேலையை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுப்பாரு. நமக்கு முதல்ல சம்பளத்தை கொடுத்துட்டு அப்புறமா வேலையை கொடுத்தாரு. அது நீ விருப்பப்பட்டால் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு ஒன்று சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. நம்ம அதெல்லாம் அந்த சுதந்திரமே எனக்கு வேண்டாம், நான் வந்து உனக்கே தொண்டனாகவே இருக்கேன், வேலைக்காரனாகவே இருக்கேன், அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னா பரோபகாரத்தை கையில் எடுத்தோம். இப்போ சாமிக்கு பூஜை பண்ணாலும் இந்த லோகத்துக்கு போய் சேரும். இந்த வேத விசாரம் ஆடியோ போட்டாலும் யாரோ ஒரு 100 பேர் பார்க்குறானா இல்லையா? இன்றைக்கி 100 பேர் பார்க்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி 5000 பேர் பார்த்தானா மாதம்? இப்போ பார்க்குறானா இல்லையா? அதனால் இதை செஞ்சு பார்க்கணுங்கிற அறிவு வரணும் உங்களுக்கு. ஒரு முடிவு எடுக்கணும், அதில் செயல்படணும். என்னத்தை வந்து கிழிச்சோம் நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உடனே சம்பாதிச்சேன், வீடு கட்டினேன், அதெல்லாம் ஒரு 10% வச்சுக்கலாம், சரி 25% கூட வச்சுக்கலாம். பாக்கி 75% நம்ம செய்ய வேண்டியது இன்னும் செய்யலை. அதை புரிஞ்சுக்குங்க. அவ்வளோ வல்லமை உள்ளே இருக்குது. உள்ளே சர்வேஸ்வரன் இருக்கான்னு சொல்லுது. நம்ம அல்பமாக 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அந்த சூக்ஷ்மத்தை இன்னும் பிடிக்கல. எது உங்களுக்கு தேவையோ அந்த சூக்ஷ்மத்தை நீங்கள் இன்னும் பிடிக்கல. சரி, இப்போது சூக்ஷ்ம பாவனக, ரொம்ப சூக்ஷ்மமானது. சர்வஜ நிலை, எல்லாம் அறியும் நிலை, அதான் சமாதி. அதுதான் உலகை வல்லும் அறிவு. எல்லாம் தெரியுதுன்னா ஒரு காரியத்தில் செய்ய தெரியாமல் தானே தோற்று போகிறான். செய்ய தெரியுது, எல்லாமே தெரியுது அப்படின்னா அவனை எப்படி தோற்று போவான்? உறுதியாக வர நிற்கிறான். பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் இதை செஞ்சே தீர்வேன், அதான் செய்து காட்டுறது. இதுக்கு மேலே என்னத்தை செய்து காட்டுறது? உங்களுக்கு இந்த 1 கோடி சப்ஸ்கிரைபர் வந்தால் தான், ஒரு வீடோ ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்கினா தான் நீங்கள் நம்புவீங்கன்னா, அதுவும் கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. எழுதி வச்சுக்க, இன்றைக்கி நடக்குதா இல்லையா பார்க்கலாம். விளையாட்டாக சொல்கிறேன், சும்மா இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது அது மைண்டில், தெரியுமில்ல? செய்து காட்டணுங்கிற இன்றைக்கி தான் அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் பேப்பரில் ரைட்டப்பில் போட்டிருக்கேன். அதில் என்ன அப்படி வேகமாக ஓடு, துரிதமாக ஓடு அப்படியா போட்டிருக்கேன்? வேதம் இதை தான் சுவாமியினுடைய உபதேசம். அது அந்த 7ம் நம்ம உள்ளே இருந்து, அடியனுக்குள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ என்ன எப்படி அவர் வழி நடத்துகிறாருன்னு தெரியுதா? அதான் குரு. நம்ம எந்த குருவை வணங்குறோமோ அவருடைய கேரக்டர் நமக்கு வந்துடும். இங்கே சின்மயானந்தா, யோகி ராம் சரத்குமார் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குருவை தான் அவங்க நாமத்தை ஜபமாகவும் அவங்களுடைய கேரக்டரை வந்து தியானமும் செய்வாங்க. ஏன்னா அந்த சித்தம் நமக்கு வந்துடும். பதஞ்சலி சொல்கிறார், ஆமாங்கிறார். பதஞ்சலி ஆமாம், நீ எப்படி ஆகணும்னா அந்த மாடலை நீ இமேஜின் பண்ணுன்னு சயின்ஸாக தான் சொல்லுது.
ஒரு நிலையை தொடரணும். திங்க் பிக்னு நேற்றே சொன்னேன். அதனால் இந்த சர்வஜ்ஞ நிலை உள்ளே இருக்கக்கூடியது அவ்வளோ வல்லமே இருக்குது. இதில் யாராவது ஒருத்தவங்களா பிடிக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக பிடிப்பீங்க, நிச்சயமாக பிடிப்பீங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். மோட்டிவேட்டுங்கிற எண்ணத்தில் சொல்லலை, இதுதான் என் இயல்பு, இதுதான் இயல்பு, இதுதான் நீ சொன்னால் பத்தாது, செய்து காட்டுங்கன்னா செய்து காட்டும். இந்த சிட்டுக்குருவி தபஸில் அது ஒரு அருகம்புலை எடுத்து தண்ணியில் நினச்சி கொண்டாந்து போடுது, அதுக்கு அறிவு இல்லை, ஆனால் வைராக்கியம் இருக்குது. அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது அந்த நிலையை அடையுங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கு. அந்த அருகம்புல்லை எடுத்து தண்ணியில் தொட்டு கரையில் போடுது, அதுக்கு ஈசன் ஆசீர்வதிக்கிறான். பையன் முயற்சி பண்ணுறான், அவனுக்கு ஒரே ஆசீர்வாதத்தை கொடுப்போம். புரியுதா? அப்படி தான் நமக்கு எல்லாம் இன்றைக்கி நடக்காத மாதிரி தெரியும். அடியான் எது சொன்னாலும் நடக்காத மாதிரி தான் தெரியும், ஒரு அவநம்பிக்கை மாதிரி தான் இருக்கும். அடியான் எல்லாமே சொல்லி தான் செய்கிறோம். கேட்டு பாருங்கள், என் கூட 30 வருஷமாக இருக்கிறவனை கேட்டு பாருங்கள். எந்த நம்பிக்கையும் இருக்காது, லாஜிக் கூட இருக்காது. சில இடத்துல லாஜிக் இல்லாத மேஜிக், ஆனால் அதுக்குள்ளே லாஜிக் இருக்குது. எனக்கு தான் தெரியும். அது அப்படி தான் போகிறோம். எப்படி தெரியும்? முடிவு எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு? முடிவு தெரியறதுக்கு லாஜிக் இருக்கா? 8 வரைக்கும் கரெக்டாக பண்ணணும், 9 கரெக்டாக தான் வரும், 10 கரெக்டாக தான் வரும். முதல்ல 7, 8 தாண்டி இருக்கோம்ல. அதான் ஒரு வெற்றி ஃபார்முலா ஒன்று தான் அடிக்கடி சொல்கிறது. அதான் இந்த பயம் வந்து நமக்கு திரட்டு கொடுக்கறது, நம்மளை விலக்கி விட்றோம். விளைவு பலன் கிடைக்காது, நம்மளை விரட்டி விடும், இருட்டாக இருக்கும், தெரியாமல் போகும். இதை எல்லாத்தையும் நீக்கிறார் சுவாமி. உள்ள வெளிச்சமாக இருந்து இது எல்லாத்தையும் நீக்கிறார். 7 வரங்களை கொடுக்குறார் ஒரு சாதனையாளனுக்கு. அது இறைவனை நீ பிடிக்கணுன்னாலும் சரி, லௌகீகத்தில் பணத்தை நீங்கள் மூட்டையாக கட்டணுன்னாலும் சரி, உங்கள் குறிக்கோள் நல்லதாக இருக்கணும். அதனால தான் அதெல்லாம் வேண்டான்னு, இதெல்லாம் வேண்டாயான்ட்டு எல்லாம் காமிச்சார். தான் சொன்னேன், ஒரு மாதத்துக்கு ஒரு நாடு பறந்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்னு. அதெல்லாம் வேண்டான்னு விட்டோம், அவரே விட வச்சார். யோனிகி இப்போ என்னாச்சு? சர்வேஸ்வரக, சர்வஜக, சூக்ஷ்ம பாவனக, ரொம்ப நுட்பமாக இருப்பார். ஏஷோ அந்தர்யாமி, இவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். யார்? உங்களுக்குள்ளே இருக்கிறவர் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். யோனிகி சர்வசிய, எல்லாத்துக்கும் யோனியாக இருக்கார், தாயாக இருக்கார். தாய்மானவர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி யோனியாக இருக்கார், பிறப்பிடமாக இருக்கார். பிரபாவாப்பிய, வல்லமை உடையவர். யார்? உன்னை ஆத்மாவை பற்றி சொல்லு, உன்னை பற்றி தான்ப்பா சொல்லுது, யாரையோ நினச்சிக்காதீங்க, உங்களை பற்றி தான் சொல்லுது. சர்வசிய பிரபாவாப்பியோ பூதானாம் திரயம் அப்பியேத் ஏத்தத் சர்வோ பரமபாதகம். இந்த ஜீவர்களுக்கெல்லாம் பூதானாம் திரயம், இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் 3 நிலைகள் இருக்கு இல்லையா? உற்பத்தி, சிதி, சம்ஹாரம். இவர் தான் சர்வோ பரமபாதகம். இவர் தான் நம்மளை பாதகம் பண்ணுறவர். பாதகம்னா என்னது? கண்ட்ரோல் பண்ணுறவர். தத் சுசுப்தம் ஹி யத் சொப்பனம் மாயா மாத்திரம். அது சுசுப்தத்தில் இருக்கக்கூடிய உறக்கம், கனவு, ஜாகிரதை எல்லாம் மாயா மாத்திரம். இந்த 3 ஈஸ்வரனை தாண்டி பிரம்மம், பாக்கெல்லாம் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் அல்லது சித்து. இப்போ இந்த 3வது இது வந்து சித்தாக இருக்கிறது, 4வதாக போனால் துரியமாகிடும், சத்தாகிடும். சத்தாக இருக்கும்போது அதோடைய வல்லமை, இங்கே அறிவாக இருக்குது, அங்கே எல்லாம் சேர்ந்துடும். இங்கே அறிவாக இருக்குது, அங்கே ஆற்றலும் சேர்ந்துடும். அறிவும் ஆற்றலும் சேர்ந்தால் என்ன ஆகுது? நல்ல நோக்கம் இருக்கிறது அன்பு. நல்ல நோக்கம் இருக்குதுன்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் நல்ல நோக்கம், நல்லதே நினைன்னு சொல்கிறாங்கல்ல. நல்லதுன்னா என்ன? சத்து தான் நல்ல. சத்காரியம் அப்படின்னா என்ன? நல்ல காரியம்னு சொல்கிறோமா இல்லையா? அசத்காரியம் சொல்கிறோமா இல்லையா? சத்காரியம் நல்ல காரியத்தில் எல்லாம் ஈடுபடுறது. அதனால் இவனே தத் சுசுப்தம், இவனே அந்த உறக்கத்தில் இருக்கிறவன், இவனே சொப்பனத்தில் இருக்கிறவன், இவனே ஜாகிரத்தில் இருக்கிறவன், எல்லாம் மாயா மாத்திரம், எல்லாமே பிம்பமாக இருக்கிறான். ஒரிஜினல் யார்? துரியம், அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறான். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு உடம்பு எடுக்கிறான். வெளியில் படுறது ஸ்தூலம், மாயா மாத்திரம்.
பிரகீர்த்திதம் சதுர்த்தம் சத்துராத்மபி சச்சித்து ஏக்கரசோ. இந்த நாலாவது இருக்குல்ல, அதுதான் சத்து சித்து. ஒரே வார்த்தையை சேர்த்துட்டாங்க, 2 வார்த்தையை 3 வார்த்தையை ஒரே வார்த்தையை சேர்த்துட்டாங்க. எப்படின்னு கேட்டால், 4வது நிலையில் இருக்கிறது சத்து சித்து, இந்த 3 நிலையில் இருக்கிறது சித்து, 4வது நிலைக்கு போகிறது சத்து சித்து அல்லது ஆனந்தம். புரியுதா? சத்தும் சித்தும் சேர்ந்தது ஒரே. சத்து சித்து ஏக்கரசம், அடுத்த வார்த்தை சத்து சித்து ஏக்கரசம், 2 சேர்ந்து ஒன்றா இருக்குது, அதுதான் ஆனந்தம். ஆனந்தத்தை தானே எல்லோரும் தேடுறோம். ஆனந்தம் இல்லாமல் எதையா தேடுவோமா நம்ம? நீங்கள் எந்த காரியத்தை, ஒரு காலை நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, ஒரு எறும்பு எடுத்து வச்சாலும் ஆனந்தத்தை நோக்கி தான். இப்போ ஆனந்தம்தான் இறைவன், அதுதான் அல்டிமேட்டு. இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆனந்தத்துக்காக தான் எல்லாம் முயற்சி பண்ணுறோம். ஆனந்தத்தை விட்டுட்டு வீட்டையே என்ன பண்ணுறோம்? 2 பண்ணுறோம். அறிவீனம், அல்பம். கிருப்பனகன்னு சொன்னிச்சா, நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க தெரியல, அறிவே இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, உங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல, ட்ரெஸ் இருக்குல்ல, பயணத்தை தொடர்ந்து மெதுவாக போயிட்டே இருப்பா. எல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வரும். உனக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, உழைக்கிற. அதுக்கு மேலே என்ன வேணும்? சாக சொல்கிறியா? ஹார்ட் அட்டாக் வந்து ஓவர்லோட் பண்ணிக்கிட்டு அர்த்தம் இல்லாமல், அறிவு இல்லாமல். எந்த பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் அடையலாம்ப்பா. நிதானமாக போ, அறிவோடு போ. அறிவு இருந்தால் எல்லாத்தையும் குறைச்சிருங்க. நல்லா புரிஞ்சுங்க. சூக்ஷ்மமான அறிவு இருந்ததுன்னா எல்லா கர்மாவையும் எரிக்குங்கிறது பிரத்யட்சம் தானே. இப்போ பிஹெச்டி பண்ணுற இருக்கிற அறிவுக்கும் 10th படிச்சிருக்கிறவனுடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கா? இவன் அறிஞ்சிருக்கான், இவன் அறியாமல் இருக்கான், அறிஞ்சிக்கிட்டு இருக்கான், அதானே வித்தியாசம். அப்போ பிஹெச்டி பண்ணுறவனுக்கு வேலை ஈஸியாக, 10th படிச்சிருக்கிறவனுக்கு வேலை ஈஸியாக? அறிவு நுட்பம் உள்ளவனுக்கு தானே வேலை ஈஸி. ஆர்ட்ஸை விட சயின்ஸை விட டெக்னாலஜிக்கு பீரியாரிட்டி கொடுக்குறாங்கல்ல. டெக்னாலஜி என்ன? அதி நுட்பம். ஸோ அறிவு தான் பிரம்மங்கிறது பிரத்யட்சம், நேரடியாக தெரியுது. அறிவோடு அன்பை சேர்க்கணும், வெறும் அறிவு மட்டும் பிரம்மம் இல்லை, அது சைத்தன்யமாகிடும். வெறும் அன்பு மட்டும் பிரம்மம் இல்லை, அன்பும் அறிவும் சேர்ந்தது தான் பிரம்மம். அதான் 2ஆக இருக்குது. ஒரு விதைக்குள்ளே 2 சக்தியாக இருக்கிறது, ஒரு குடும்பத்துக்குள்ளே 2 சக்தியாக இருக்கிறது, அதுதான் அன்பும் அறிவும். அதனால் சத்து சித்து ஏக்கரஷோ ஹியம் துரிய அவசித்த துவாச். துரியா அவசியத்துலேயும் இந்த 4 இருக்குது. ஏகத்வா அனுசாரத்தக. எத்தனை 4 இருந்தாலும் ஏகத்வா. சாரம் என்ன? அனுசாரத்தக. சாரமாக சொல்லணும்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு அந்த 4 அவஸ்தாவை சொல்லுது. அப்புறம் அந்த அறிவு நிலைகளில், அறிவை அறிகிற நிலைகளில் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஹோதா, அனுஞாத்த, அவிகல்ப. இதே தான் அறிவு நிலையில் 4 நிலை. இது ஏற்கனவே பேசியிருக்கோம், பழைய ஆடியோஸில் இருக்குது, அதை பார்த்துங்க. இதெல்லாம் ஞான சாதனம், அறிகிற முறையில் ஞான சாதனம். விகல்போ திரயம் அத்ராபி சுசுப்தம் ஸ்வப்னம் அந்தரம் மாயா மாத்திரம் விதித்வ ஏவம் சத்து சித்து ஏகரசோ. இந்த 4வது நிலையை வந்து, இந்த துரியம் சொல்லக்கூடிய நிலையை வந்து ஓத்ரா அனுஞாத்ரன் அனுக்யா அவிகல்பம் ஞான சாதனமாக பயன்படுத்துகிறாங்க. 4 நிலைகளில் அதை அறிகிறாங்க. அறியும் போது என்ன? முதல்ல விகல்பமாக இருக்கும், கற்பனை. திரயம் மாத்திரபிபி 3 இருக்குல்ல, முதல் 3 ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், அது 3 கற்பனை. 4வது இருக்கிறது ஒரிஜினல். இது 3, அந்த 4வது இருக்குது தான் 3க்கு வந்து 2க்கு வந்து 1க்கு வருது.
திரும்ப ஒன்றுலேருந்து உள்ள ரெண்டாவது சூட்சுமத்துக்கு போகுது, காரணத்துக்கு போகுது, துரியத்துக்கு போயிடுது. எங்கேருந்து வந்து அதான் சுஷுப்தம், சொப்பனம், மாத்திரம், மாயா மாத்திரம். அந்த பாக்கி மூணும் நீங்கள் இந்த ஸ்தூலம்னு சொன்னாலும், சூட்சுமம்னு சொன்னாலும், காரணம்னு சொன்னாலும், நாலாவது இது தான் மூணாவதாக மாறி இருக்கு. சொல்லண்ணா, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்பா, வாசலுக்கு வந்தீங்கன்னா தெருவாசி, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸர். அப்படி தான் ஒன்று தானே நீங்கள். உங்களுக்கு 4 இடத்துல 4 அங்கீகாரம் கொடுக்கப்படுது. 3 எல்லாம் எது கடைசியாக நிற்கிறியோ அதுதான் ஃபைனல். கடைசியில் வீட்டுக்கு வரல அதான் நீ. அதுபோல் மாயா மாத்திரம் பாக்கி 3ம் மாயா மாத்திரம் விதித்வ ஏவம் சத்து சித்து ஏகரசம். மறுபடியும் அதே வார்த்தை. இந்த 4வதாக இருக்கிறது சத்தும் சித்தும் ஒன்றான நிலை, ஏகரசோ ஒரே ரசமாக இருக்குது. விபக்தோ இந்த பிரித்து சொல்லணும்னா ஹியம் ஆதேஷோ ந ஸ்தூலம். இந்த வேதம் பிரித்து சொல்கிறபடி பார்த்தா, வேதத்தினுடைய விதிப்படி பார்த்தா, ந ஸ்தூலம் ந சூக்ஷ்மம் ந காரணம் ந ஸ்தூல பிரக்ஞம் ந சூக்ஷ்ம பிரக்ஞம் ந பிரக்ஞம், இந்த 3ம் கிடையாது. அப்போ நான் யார்? நைவ பிரக்ஞம் ந உபயம். பிரக்ஞம்னு எல்லாத்துக்குமே பிரக்ஞங்கிற சொல்ல அறிவு நிலையே சொல்லுது. அதாவது நீங்கள் ஸ்தூல உடம்பில் இருக்கும்போது ஒரு அறிவை பயன்படுத்துகிறீங்களா, சூக்ஷ்ம உடம்புல ஒரு அறிவு, எல்லாத்துமே அறிவாகவே பார்க்குது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண துரியத்தில் 4மே அறிவு தான் சொல்லுது. 3 பிம்பம்னு சொல்லுது, 1 பிரக்ஞான கணம்னு சொல்லுது. இந்த 4வது இருக்குல்ல, அது பிரக்ஞான கணம். முதல்ல சொல்கிறதும் டெம்பரவரி தான், 2வது சொல்கிறதும் டெம்பரவரி தான், 3வது சொல்கிறதும் டெம்பரவரி தான். 4வது சொல்கிறதுல பிரக்ஞான கணம் அதுதான் சொல்லுது நைவ பிரக்ஞம் ந உபயம். சூக்ஷ்ம ஸ்தூலங்கிற 2ம் கிடையாது, ந பிரக்ஞா மாத்திர பிராக்யான்கிற 3வதும் கிடையாது, ந பிரக்ஞாபிப்பி ந பிரக்ஞான கணம். யார் அது? சதுஷ்டமேவ 4வதாக இருக்கிறது பிரக்ஞான கணம். அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண அறிவல்லாத 3ஐயும் கடந்த பிரஞான கணம் ஆகி 4வதாய் நின்று எல்லாவற்றையும் அறிவது, சர்வஜக எல்லாவற்றையும் அறிவது. தது லட்சணம், அதனுடைய லட்சணம் அக்ராஹியம். 4வதாக இருக்குல்ல துரியம் உயிர், அதனுடைய நிலை, அதனுடைய லட்சணம் அது என்ன எப்படி இருக்குன்னா அதை பிடிக்க முடியாது. எது விவகாரியம், அது நடைமுறையில் அதை பார்க்க முடியாது. அச்சிந்தியம், நீங்கள் சிந்திச்சு அதை பிடிக்க முடியாது. சிந்திக்கிறதே நீங்கள் தான். சிந்திச்சு அதை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை, சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அதுதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் பேசிக்கிட்டு இருக்கு, நம்மை வைத்து அது பேசுகிறது. அதனால் எது விவகாரியம் அச்சிந்தயம், சிந்திக்க முடியாது. அவ்யுபதேசியம், ஒருத்தவங்க உபதேசித்து அது உங்களுக்கு புரியாது. ஏகாத்ம பிரத்யை, ஒரே ஆத்மா கான்செப்டு. பிரத்யைனா ஒரு வஸ்து, ஒரு பொருள், ஒரு அறிவு பொருள். ஏகாத்ம பிரத்யை சாரம் பிரபஞ்ச உபசமம். பிரபஞ்சத்துக்கோட சேராது, பிரபஞ்சத்துலேருந்து விலகி நிற்கிறது. பஞ்சபூதங்கிறது மாயா, அதுக்கு ஆதாரமாக இருக்குது, ஆனால் அதுலேருந்து விலகி இருக்குது. ஆத்மா அசங்கக. பிரபஞ்ச உபசமம் சிவம். போதுமா? கடைசியில் பரம்பொருள்னா ஆத்மாவை சிவம் சாந்தம் அத்வைதம். சுவாமி பரமேஸ்வரனை எப்போ பாருங்கள் தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்டில் இருக்கும். பரமேஸ்வரனுடைய ஸ்டில்லு சதா தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சாந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படத்தில் காமிச்சா கூட பார்த்தீங்கன்னா எப்படி காமிக்கிறாங்க, சும்மா காமிக்கல, அவங்க கற்பனையில் காமிக்கல, எல்லாம் படிச்சுட்டு தான் படத்தை எடுத்திருக்கானுங்க அந்த காலத்தில், டெக்னாலஜி இல்லாத காலத்தில். சிவம் சாந்தம் அத்வைதம் ஒன்று தான். சதுர்த்தம் மன்யந்தே, 4வதாக அதை சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது, ஏற்கப்படுகிறது. ச பிரம்ம பிரணவம், அந்த பிரம்மம் பிரணவம். ச பிரம்ம
பிரணவக, அதுதான், அது பேர் தான் ஓங்காரம். சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியுமா? ஒரு பொருளை எடுத்துடுவான்னு ஒரு சொல்லு சொன்னால் தானே அந்த பொருள் வரும். இப்போ மந்திரம்னா என்னது? ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அந்த பொருள் வந்துடும். வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துடுவா அப்படின்றீங்க, ஒரு கட்டையை எடுத்து வந்து வைப்பாங்களா? தண்ணி கேட்டால் தண்ணி தானே கொடுப்பாங்க. அதுபோல் அது வந்து ச பிரம்ம பிரணவம், அதனுடைய பேர் பிரணவம். ச விஞ்ஞோ, அதை அறிவது. இந்த வார்த்தை நீங்கள் எழுதிக்கணும். ஓம் பிரம்மேதி, நேற்று ஓமேத்தி பிரம்மம் ரெண்டும் ஒன்று தான். ஓமேத்தி பிரம்மம் எழுதிட்டிங்களா? மகா வாக்கியம். அது ரொம்ப சுருக்கமான இன்னொரு பின்னாடி ரொம்ப அற்புதமான வாக்கியம் ஒன்று சொல்லுது, இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை. பிரம்ம நம்மளை பற்றி, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றி ரொம்ப அற்புதமான வார்த்தை பின்னாடி வருது, மந்திரம் பார்க்கலாம். ச விஞ்ஞேயோ, அந்த பிரம்மத்தை விஞ்ஞேயோ அறிய வேண்டும். நான் பரஸ்தரிய நான் அபரஸ்தரிய, உள்ள வியஷ்டியாக மட்டும் அறியறதில்ல, சர்வத்திர எங்குமாய் அறியறது. அகண்ட அனுபூதி. யோகிகளுக்கு சித்தத்தை சித்தில் கரைச்சி ஆனந்தமாக இருக்காங்க. அது வியஷ்டி, தனி மனிதன், வியக்தி அல்லது வியஷ்டி. இந்த உடம்பை கடங்குற துரியத்திலேருந்து துரியாதீத்தை வந்துடுறது அகண்ட அனுபூதி. எல்லா ஜீவராசிகளும் நமக்குள்ளே இருக்குது, எல்லோரும் ஒன்று தான். இதெல்லாம் ஒரு தாய் மக்கள்னு சொன்னால், இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் விளையாடுறோம், என்ன நினைக்கிறோம்? எல்லாம் இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருந்தாலும் அத்தனை ஸ்டேட்லேயும் நினைக்கிறோமா இல்லையா? எப்படி நினைக்கிறோம்? அது இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா இல்லை? அவ்வளோ ஸ்பிரிட் வருது நம்ம விளையாடுற மாதிரி. சரி, இப்போ தமிழ்நாடு கேரளா 2 மேட்ச் விளையாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? தமிழர்கள் தமிழ் ஜெயிக்கணுன்னுவாங்க, மலையாளிஸ் மலையாளம் அவங்க ஜெயிக்கணுன்னுவாங்க. இப்போ அவங்க இதே இப்போ 2 நாட்டுக்கு நடக்கும்போது அங்கே தமிழ், மலையாளம், தெலுங்கு ஒன்றும் இருக்காது, கன்னடம் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கும்? இந்தியா தான் இருக்கும். எல்லாம் ஒன்றாயிரமா இல்லையா? எப்படி ஆகுறோம்? அதை தான் பயன்படுத்திக்கிறானுங்க. மொழி உணர்வு, இன உணர்வு, ஜாதி உணர்வுன்னு அதை வந்து தூண்டி விட்டு பயன்படுத்திக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நம்ம லீடர் பண்ணுறாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அப்படி பண்ணுறான், ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. போட்டோம். விஞ்ஞாய நான் அபரஸ்துரிய, தாங்குள்ளே இருக்கக்கூடிய துரிய மட்டுமல்ல, அது சித்தில் கரைஞ்சி ஆனந்தமாக இருக்கும். அகண்ட அனுபூதி சத்தில் கரைஞ்சி பரமானந்தமாக இருக்கும். புரியுதா? அகண்ட அனுபூதி எல்லோரும் எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே எல்லாருமா நினைக்கும். இந்த அகண்ட அனுபூதி வந்தால் தாங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே வரும். எண்ணம் மட்டும் இல்லாமல் செயலும் வருதா இல்லையா? கீழே விழுந்தா தூக்குறமா இல்லையாங்க? யார் விழுந்தாலும் இல்லை, அட்ரஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா யாருங்க கேட்டுட்டு, உனக்கு வயசு என்ன, ப்ளட் குரூப் என்ன, அப்படியா தூக்குறோம்? அப்படியே கீழே விழுந்தவொடனே தூக்குறமா இல்லையா? அது யார் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை யார் பெரியவங்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நீ ஆணெல்லாம் தூக்க மாட்டேன், இல்லை பெண்ணெல்லாம் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த செகண்ட் என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் கடந்து நம்ம பண்ணுறோமா இல்லையா? டக்குன்னு போய் தூக்கி விட்றோமா இல்லையா? எப்படி வந்துச்சு? அது எங்கேருந்து வந்துச்சு? யார் சொல்லிக் கொடுத்தா? யாருமே சொல்லிக் கொடுக்கல, தானாகவே வருது. ஏன்? இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது, இந்த அறிவு இல்லை. என்ன பண்ண? இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது, இந்த அறிவு இல்லை. இங்கே இருக்கிறதா எங்கேயும் இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் சிட்டுக்குருவி கீழே விழுந்துடுச்சு, இல்லை ஒரு அணில் குஞ்சு மேலேருந்து கீழே விழுந்துடுதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறோம்? அணில் சுற்றி கத்துது. இப்போ என்ன பண்ணுறோம்? அது போய் எடுத்து அது கடிக்க வரும் தெரியும், ஆனால் எடுத்து அதை எங்கேயாவது ஒரு ஓரமாக விட்டு அது பார்வையில் பட்டு அது தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணுறோமா இல்லையா? எப்படி? யார் சொல்லி கொடுத்தா? எங்கேருந்து வந்துச்சுப்பா அந்த உணர்வு? அதனால தான் ஒரே ஆத்மா எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்கிறது. அவன் விழுந்தா தூக்க மாட்டேன், இவன் விழுந்தா தான் தூக்குவேன்னு இதை கணக்கு வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது உங்கள் ரத்தம் துடிக்கும், சொல்லுவாங்கள்ல. அதான் சர்வத்திர பானுவத்து. பானுனா சூரியன் போல் எங்கும் பிரகாசிக்கிற மாதிரி அந்த சர்வ அகண்டானுபூதியை பெறணும். முமுக்ஷு நாம் ஆதாரக, யார் இந்த இறைவனை தேடுறானோ
அவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது சுயம் ஜோதிகி, உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சம். பிரம்ம ஆகாசம், அதுவே ஆகாசமாக இருக்கிறது, ஆகாயத்திலும் இருக்கிறது, சர்வதா எங்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அதை தான் தேடுறான். என்ன சிவம் சாந்தம் அத்வைதம் முக்கியமான வார்த்தை. அத்த பிரம்மஸ்வரூபம் கதமிதி நாரதக முக்கியமான லைன் வருது. இப்போ நான் சொன்னேன்ல 9வது சாப்டர் இப்போ ஆரம்பிக்கிறோம். 276வது மந்திரம் இது. அத்த பிரம்மஸ்வரூபம் கதமிதி நாரதக, நாரதர் பிரம்மாவை பார்த்து பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லுங்கள் குருவே பப்ரச்ச கேட்டார். தம் ஹோவாச்ச பிதாமக, பிதாமக அவனுக்கு அதாவது நாரதருக்கு சொன்னார். கிம் பிரம்மஸ்வரூபமிதி, இதை எழுதுங்க, பிரம்மம் ஸ்வரூபமிதி, இது வரைக்கும் சொல்லாத மகா வாக்கியம். உன்னுடைய ஸ்வரூபம் தாண்டா பிரம்மம் சொல்லுது பாருங்க. பிரம்மம் ஸ்வரூபமிதி மகா வாக்கியம். பிரம்மம் ஸ்வரூபமிதி, பிரம்மம் உனது ரூபமே, நிஜஸ்வரூபமே, தனது ரூபமே. பிரம்மத்துடைய ஸ்வரூபம் என்னான்னு கேட்டால் சொல்லுங்கன்னு சொன்னால் பிரம்மம் ஸ்வரூபமிதி, உன்னுடைய ஸ்வரூபம். சிவம்னு சொன்னோம் இல்லையா, ஸ்வம்ங்கிறது தான் சிவமாக மாறியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்வம் தான் ஸ்வரூபம். பிரம்மம் ஸ்வரூபம் இது. அந்யோ அசாவன்யோ அகமஸ்மி இது ஏ விது தே பசவோ, இந்த அறிவு இல்லாதவன் பிரம்மம் ஸ்வரூபம் இது, நம்மளுடைய ஸ்வரூபந்தான் பிரம்மம், பிரம்மம் நமக்குள்ளே இருக்குங்கிறது, இந்த பிரம்மந்தான் நாம். இது அகண்ட அனுபூதி, ஒரு அறிவு நிலை. இது சும்மா வாயில் சொல்கிற விஷயம் இல்லை, அறிவு நிலை, அனுபவ நிலை, அனுபவ நிலை தாண்டி அனுபூதி நிலை, அதிநுட்பமான அறிவு நிலை. இது சமாதி நிலையில் தான் இது வரும். சமாதி நிலைக்கு போகாதவனுக்கு இது புரியாது. அப்போ நீங்கள் இப்போ சாமி போய் கும்பிடுறீங்க, பிரார்த்தனையெல்லாம் பண்ணுறீங்க, சங்கல்பம் பண்ணுறீங்க, எங்கே பண்ணுறீங்க? எங்கப்பா பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே தான் பண்ணுறீங்க. அவர் உங்களுடைய ஆழ்மனதை திறக்கிறார். அந்த ஸ்டேச்சு, அந்த விக்கிரகம் உங்களுக்கு ஒரு பரவசத்தை கொடுத்து உங்கள் ஹிருதயத்தினுடைய ஆழ்மனதை திறந்து விடுறாரு. அங்கே சங்கல்பம் பண்ணுறேன். வெளியில் இருக்கிற விக்கிரகமும் அவர் தான், உள்ளே இருக்கிற சைத்தன்யமும் அவர் தான். ஏன்னா இவ்வளோ வருஷம் அப்படி பழகிருக்கோம் இல்லையா, வெளியில் போய் பார்த்தா தானே நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாதே. விக்கிரகங்கிறது ஒரு அவதாரம், அர்ச்சாவதாரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது கல்லாக இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், அந்த சொரூபம் வந்துடுச்சுன்னா அது கடவுள் தான், அதோட சந்தேகமே இல்லை. சும்மா ஒரு வேப்ப மரத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சா போதும், பளிச்சுன்னு ஆயிரும். சும்மா ஒரு சாதாரண சும்மா ரோட்டில் கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சா முடிஞ்சிச்சு, டக்குன்னு வசீகரிச்சிடும். அப்படி பவர் அதுக்கு. என்னங்க நான் சொன்னேன், அந்த பரிக்கிரமா, நர்மதா பரிக்கிரமா 80 வயசில் ஒருத்தர் போகிறாரு. என்ன இந்த தள்ளாத வயசில் வந்துருக்கீங்களே பெரியவர், என்ன வயசுனா? எனக்கு 86 ஏதோ சொல்கிறாரு. சொல்லிட்டு எத்தனாவது முறை இதான் ஃபஸ்ட்டு, ஏன் இந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு, இப்படி ஏன் ஒரு எண்ணம் வந்துச்சு? இது எனக்கு 5வது ட்ரிப்பு போயாங்கிறாரு. 5வது ட்ரிப்பு 3000 கிலோமீட்ரு. ஆமாம், நர்மதா ஹாரான்னு சொல்லுவாங்க. 5வது ட்ரிப்புங்கிறார். பாதி பேர் 2வது ட்ரிப்பு 3வது ட்ரிப்பு தான் சொல்கிறான். இவர் தான் 5வது ட்ரிப்பு சொன்னவர். என்ன காரணம்? இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான்ப்பா இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க ஒண்டி தான் இறைவனை தேடுறான், வேறு எந்த நாட்டிலையும் இறைவனை தேடுறதில்ல. இதே தான் பிரார்த்தனை பண்ணுறது, பாட்டு பாடுறது, நினச்சி பார்க்குறது, அதோடு தான் நிற்கிறாங்களே தவிர இறைவனை தேடி அவனோட இரண்டரை கலக்கணுங்கிற அறிவு இந்த பாரதத்தினுடைய தனி சிறப்பு, எங்கும் இல்லாத அதிசயம். பிறந்ததுலேருந்தே அது இருக்குது. அப்படி சொல்லவே வேணாம். இதோ நேற்று நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த பேனர் எடுத்துகிட்டு போகிறீங்க, பின்னாடி படம் வருது, கொடை வருது,
அடியார்கள்லாம் வராங்க. ஒரு 1.5 வயசு தான் இருக்கும் குழந்த. வண்டியில் முன்னாடி உட்காந்து வெற்றிவேல் முருகான்னு கத்துது. 1.5 வயசு தான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு. பார்த்தீங்களா நீங்கள்? யார் சொல்லி கொடுத்தா? இதான் இந்த மண்ணினுடைய சிறப்பு. இறைவனை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய பண்பாடு. அதனால தான் உடைக்க முடியல, நம்மளை உடைக்க முடியல. எவ்வளோதோ பிரச்சாரம் பண்ணுறாங்க அகெயின்ஸ்டாக, நடக்க மாட்டேங்குதே. இங்கெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறது வெக்கப்படுறோம். நாட்டில் போய் பாருங்கள், இறை பக்தியை நாட்டில் போய் பாருங்கள். நிஜஸ்வரூபமிதி, அதுதான் பிரம்மஸ்வரூபமிதி. அந்நிய அசவான்யோ, அது அல்லாமல் இப்படி அறியாமல் வேறு விதமாக அகமஸ்மி, நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேங்கிறத அறியாமல் விதுஸ்த அறியாதவன் பசவோ, பசு மிருகம்னு சொல்லு. ந ஸ்வபாவ பஸ்வவ ஸ்தமேவம் ஞாத்வா, அதாவது இதை உள்முகமாகவோ நான் பிரம்மம் என்று அறியாமலோ இருப்பவன் யார்? பசுவோ. அவன் பார்க்குறதுக்கு பசுவாக தெரியாட்டினாலும் அவன் மிருகந்தான். அது தாங்க சொல்லுது. நான் ஸ்வபாவ பசவோ, பார்க்குறதுக்கு சுபாவத்தில் அவன் பசுவாக இல்லாட்டினாலும் தமேவம் ஞாத்வா, அவனை பசுவாகத்தான் அறிய வேண்டும். ஞாத்வா வித்வான் மிருத்யோ முகாத் பிரமுச்சத்தே, இதை அறிந்தவன் ஸ்வம் பிரம்மம் ஸ்வரூபமிதி அகமஸ்மி, நானாக இருக்கிறேன். முன்னாடி இருக்கிறதுன்னு சொன்னோம். கோவிலில் இருக்கிறது, உள்ள இருக்கிறது, அப்புறம் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அறிகிறவன் மிருத்யு முகாத்து பிரமுச்சத்தே, யமனுடைய வாயிலிருந்து, யமனுடைய பிடியிலிருந்து விமுச்சத்தே, மரணமற்ற நிலையை அடைகிறான், விடுதலை அடைகிறான். ந அந்யக பந்தா வித்யத்தே அயனாய, இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இதுலேருந்து மரணமற்ற வாழ்க்கையை அடைவதற்கு வேறு எந்த நிலையும், மரணமற்ற வாழ்க்கைன்னா இங்கே 1000 வருஷம் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. திரும்ப உடம்பு எடுக்காத நிலை. பிறந்தா தானே இறக்க போகிறோம், திரும்ப பிறக்காத நிலை. இப்போ போயிடும், இந்த சரீரம் போயிடும். ஆனால் உடம்பு, இந்த சரீரம் போனதுக்கப்புறம் நிலை இருக்குல்ல, அது திரும்பி வராத நிலை, திரும்ப உடம்பு எடுக்காத நிலை, விதேகமுக்த நிலை. அதுக்கு வேறு வழி கிடையாது. இதுதான் தன்னை பிரம்மமாக அறிவதே அதற்கு சரியான வழி. இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. பிரம்மம் ஸ்வரூபமிதி, 2 வார்த்தை தான். பிரம்மம் ஸ்வரூபம், உன்னுடைய நிஜஸ்வரூபந்தான் பிரம்மம் அப்படின்னு நீ அறியணும். சொல்கிறதுக்கு குரு இருக்காங்க, ஆதாரம் மந்திரம் இருக்குது அப்படின்னு 276 வரைக்கும் பார்த்து 9வது சாப்டரை ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே மெதுவாக எத்தனாவது சாப்டர், எத்தனாவது கிளாஸ் இது? 33ஆ 34ஆ? பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய உபநிஷத். சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு. 35